பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் அவருடைய உன்னத நாமத்தில் என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். முதன்முறையாக இங்கே வருவதற்கு தேவன் வாய்ப்பு தந்தார். அழைத்த சகோதரருக்கும் சபையாருக்கும் என்னுடைய அன்பை மகிழ்ச்சியோடு மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சில முகங்கள் அறிமுகம், அநேக முகங்கள் அறிமுகம் இல்லாதவர்கள். ஆனாலும் கிறிஸ்தவர்கள் நாம் எல்லாரும் சிந்தித்தது போல தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை எல்லாருமாக சேர்ந்து மறுபடியுமாக நினைப்பதற்கு இந்த நேரத்தை தேவன் நமக்கு பயன்படுத்தி தர வேண்டும் என்ற சிந்தையோடு கூட நம்மிடத்தில் யாராவது தேவனை, அதாவது இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், நீங்கள் நம்புகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சிறப்பு என்னன்னு கேட்டால் நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம்? நல்லவர்னு சொல்லுவோம். வேற நாங்கள் நம்புகிற ஆண்டவர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தா, வெரி குட், சந்தோஷம். வேற என்ன சொல்லுவோம்? நம்ம மன்னிக்கிறவர், ரொம்ப நல்லது, சூப்பர். மன்னிக்கிறவர், அவர் திரும்ப வருவார், நித்திய ஜீவனை தருவார், நல்லது. இப்படி பல தேவனுடைய குணாதிசயங்களை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவோம். இன்றைக்கு அது அவருடைய குணத்திலே ஒரே ஒரு குணத்தை மிக எளிமையாக, நான் ஒரு பெரிய வேதபாட ஆசிரியரோ இல்லை என்றால் பெரிய பிரசங்கியாரோ கிடையாது, உங்களில் ஒருவன், அவ்வளோதான். ஆவியானவர் தருகிற, பகிர்ந்து கொடுக்கிற அந்த கிருபைக்கு தகுந்தவாறு நாம் எல்லாருமாக சேர்ந்து சிந்திக்க போகிறோம். கர்த்தர் இரக்கம் உள்ளவர். நம்ம யாத்திராகமம் புத்தகத்தில் 34ஆம் அதிகாரம், யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம் நான் கவனித்த பொழுது சபையில் இங்கே எல்லாருமே நல்லா வேத வசனத்தை எடுத்து படிக்கிறீங்க, நல்லா பதில் சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். பல இடங்களிலே அதெல்லாம் இருக்காது, இப்போ அப்படியே மங்கி போச்சு. பிரசங்கம் சொல்கிறவரே வசனம் எடுத்து படிச்சுக்கிடணும், கேள்வி கேட்டால் அவரே பதில் சொல்லிக்கிடணும். அப்படி இல்லை, இங்கே கொஞ்சம் பேராக இருந்தாலும் உற்சாகமாக இருக்கிறீங்க, சந்தோஷம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தும் போது தம்மை குறித்து சொல்கிறார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இப்போ கர்த்தர் தன்னை குறித்து பல காரியங்களை வெளிப்படுத்தி சொல்லும்போது இந்த இடத்துல முதலாவது சொல்லுகிறார், கர்த்தர் இரக்கம் உள்ளவர். நம்ம பைபிளில் பல இடங்களில் இரக்கம் உள்ளவர் என்கிற வார்த்தையை நாம் படிக்கிறோம். இந்த இரக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பல நேரம் சிந்திக்க கூட மறந்துடுவோம். தேவன் கிருபை உள்ளவர் அப்படின்னு நமக்கு தெரியும். கிருபையும் இரக்கமும் கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும். இன்னும் ஆங்கில வேதாகமத்தை பயன்படுத்துகிறவர்களுக்கு தெரியும், நம்ம தமிழ் வேதாகமத்தில் பல இடங்களிலே கிருபை கிருபை என்று இருக்கும் பொழுது அந்த இடத்துல இரக்கம் என்று இருக்கும். அதை ஒரு பெரிய பிழையாயெல்லாம் கருத தேவையில்லை. இந்த கிருபையும் இரக்கமும் ஒன்றோடு ஒன்று சார்ந்தது தான். ஆனால் இரண்டும் ஒன்றா என்று கேட்டால் ஒன்று இல்லை. இப்போ சொல்லுங்கள், கிருபைனா என்ன? உங்களுக்கு தெரியுமே? எஸ், வெரி குட். தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கனம், இல்லை என்றால் ஒரு உதவி, ஏதோ ஒரு காரியத்தை தகுதி இல்லை அதனால கொடுக்கறதுக்கு, அதுக்கு பேர் கிருபை. எளிமையாய் சொல்ல போனால், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு விளையாட்டு போட்டி வைக்கிறாங்க. ஒரு 50 பிள்ளைங்க, மாணவர் மாணவிகள் இந்த விளையாட்டில் கலந்து கொள்கிறார்கள். அந்த விளையாட்டில் அது ஓட்டம் விளையாட்டு போட்டி, துவங்குகிற ஒரு இடம், முடிக்கிற ஒரு இடம். இங்கே துவங்கி அங்கே போய் யாரெல்லாம் முடிக்கிறாங்களோ முடித்த எல்லாருக்கும் பரிசு. இப்போ 50 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 40 பிள்ளைங்க இங்கேருந்து ஆரம்பித்து அங்கே போய் முடிச்சிட்டாங்க. ஒரு 10 பிள்ளைகள் ஆரம்பித்தாங்க, ஆனால் அந்த இடத்துல போய் முடிக்க முடியலை. 40 பேருக்கும் பரிசு கிடைத்தது, நியாயம் தானே? இப்போ இந்த 10 பேருக்கும் கூப்பிட்டு அவங்களுக்கும் அதுதான் கிருபை. இவங்க ஓடி முடிக்கலை, அவங்க தகுதியோடு பரிசை பெறுகிறாங்க. இவங்க ஓடி முடித்த தகுதி இல்லை,
ஆனாலும் அவர்களுக்கு பரிசு. இது கிருபை. சரி, இரக்கம் என்றால் என்ன? இரக்கத்திற்கு பல்வேறு விளக்கங்கள் இருக்கிறது. நம்ம எளிமையாக ஒரு விஷயம் சிந்திக்கலாம். ஒன்று, கிருபை அப்படிங்கிறது தகுதி இல்லாதவருக்கு கொடுக்கக்கூடிய உதவி, இல்லை என்றால் சொன்னது போல் ஒரு கனம் எதுவும் வச்சுக்கிடலாம். இந்த இரக்கம் அப்படின்னு சொன்னால் பல விளக்கங்களில் ஒரு விளக்கம் நான் சொல்லுகிறேன். எது தகுதியோ அதை கொடாமல் இருப்பது. விளங்கிருச்சா? தகுதி இல்லாதவனுக்கு கொடுத்தல் கிருபை. இந்த இரக்கத்தில் விளக்கங்களில் ஒன்று தகுதியின்படி கொடாமல் இருத்தல். தகுதியின்படி கொடாமல் இருத்தல். இது எப்படின்னு பாருங்க. அதே பள்ளிக்கூடத்தை ஓமையாக கொண்டு வருவோம். நாளைக்கு வரும்போது வீட்டு பாடம், இந்த கணக்கு பாடம் கொடுக்குறாங்க. இந்த கணக்கு பாடத்தை எல்லாருமே வீட்டில் வச்சு எழுதி செய்து கொண்டு வரணும் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு. அந்த வகுப்பில் 20 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு 10 பிள்ளைங்க அந்த பாடத்தெல்லாம் எழுதி கொண்டு வந்துட்டாங்க. சொல்கிறாரு, கொண்டுட்டு வரணும், கொண்டுட்டு வராதவங்களுக்கு 5 அடி கொடுப்பேன். இப்போ 20 பிள்ளைகளில் 10 பிள்ளைங்க அந்த கணக்கெல்லாம் எழுதி கொண்டு வந்துட்டாங்க. 10 பிள்ளைகள் எழுதி கொண்டு வரல. இவங்க என்ன கொடுக்கணும்? அடி கொடுக்கணும். ஆனால் 10 பேரையும் அடிக்கலை. இதுதான் என்னது? இரக்கம். சொன்னபடி அடிச்சிருக்கணும், தண்டனை கொடுத்துருக்கணும், ஆனால் கொடுக்கலை. அதுதான் இரக்கத்திலே உண்டு. இந்த இரக்கம் என்பது ஒரு தயவோட, ஒரு பரிவோட உதவி செய்வதும். கிருபையும் அப்படித்தான். கிருபையிலையும் இரக்கம் இருக்கிறது, தயவு இருக்கிறது, கருணை இருக்கிறது, பரிவு இருக்கிறது, கூடாக ஒரு பரிசை கொடுக்கிறது. இந்த இரக்கம் என்பது தகுதி உள்ளதை கொடுக்கலை, கொடுத்தா கஷ்டம். அதை நம்ம சரியானு பார்ப்போம். முதலாவதாக எல்லாமே நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம். இந்த பின்னணி நமக்கு நல்லா தெரியும். சோதோம் கொமோராவுக்கு தேவன் பெரிய ஒரு அழிவை தண்டனையாக கட்டளையிட்டார். அங்கே இருக்கிற லோத்தை அங்கேருந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்பினார். இந்த லோத்துக்கு போய் எல்லாவற்றையும் சொன்னார். நீ அழைத்து கொண்டு போ, நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த லோத் என்ன செய்யலை? உடனடியாக புறப்பட்டு போகலை. 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். இல்லை, ஆதியாகமம் 19:16. அவன் தாமதித்து கொண்டிருக்கிற போது சொல்லிட்டாங்க, சீக்கிரம் போயிரு, இந்த பட்டணத்தையே தேவன் அழிக்க போகிறாருன்னு சொல்லியாச்சு. ஆனால் இவன் என்ன செய்யலை? வேகமாக புறப்பட்டு போகலை. அவன் தாமதம் பண்ணுறான். தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால், இங்கே இரக்கம் கிரியை செய்யுது. இங்கே இரக்கம் என்ன என்பதை தேவன் நமக்கு விளக்கி காட்டுறாரு. கர்த்தர் அவன் மேல் கிருபை, கர்த்தர் அவன் மேல் இரக்கம் வைத்ததினால் அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்தின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டாருங்க. அப்படி இரக்கம் காட்டவில்லை என்றால் என்ன நடக்க வாய்ப்பு இருந்தது? அவ்வளோதான். இந்த சோதோமிலே குடியிருந்ததினாலும் எச்சரிப்பு கொடுத்தும் வெளியேறாமல் இருந்ததினாலும் அழிவுக்கு தகுதி உள்ளவன். ஆனால் கர்த்தர் கிருபை வச்சதுனால தகுதியானதை கொடாம கையை பிடித்து இழுத்து பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டாராம். இரக்கம் தானே இது? இனி அடுத்து ஒன்று நமக்கு தெரிஞ்சதுதான். இதே அடுத்து யாத்திராகமம் புத்தகத்தில், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம். மோசே சின்ன பையன், பிறக்கிற ஆண் பிள்ளை எல்லாம் கொண்டு போடப்பட வேண்டும் என்பது கட்டளை. அவங்க அம்மா இவனை அழகுள்ள பையனை பார்த்து என்ன பண்ணாங்க? ஒளிச்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒளிச்சு வைக்க முடியலை. அடுத்து என்ன பண்ணாங்க? ஒரு நாணல் பெட்டி செஞ்சு நதியில் விட்டுட்டாங்க. இப்போது அரசனுடைய குமாரத்தி ஸ்நானம் பண்ண வருகிறாள். இந்த 2ஆம் அதிகாரத்தில் தாதிகள் அப்படியே உலாவுகிறாங்க, இந்த பெட்டியை பார்க்குறாங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். அந்த பெட்டியை கொண்டு வராங்க. 6வது வசனம். அதை திறந்தபோது பிள்ளையை பார்வோனுடைய குமாரத்தி கண்டாள். அடுத்து
பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கம் உற்று, இது எபிரேய பிள்ளையாய் இருப்பதனால், எபிரேய ஆண் பிள்ளையாய் இருப்பதனால் இது என்ன செய்யப்படணும்? கொல்லப்படணும். ஆனால் இந்த பிள்ளை கொல்லப்பட்டதா? கொல்லப்படலை. என்ன காரணம்? இரக்கம். அதான் பாருங்க, அந்த பிள்ளை மேலே இரக்கம். அப்போ தகுதி உள்ளதை கொடாமல் இருப்பது இரக்கம். தகுதியின்படி இது எபிரேய பிள்ளை, இது ஒரு ஆண் பிள்ளை, இது கொல்லப்படணும். தகுதியின்படி சோதோமிலே கூடியிருக்கிறான், எச்சரிப்பு கொடுத்தும் வெளியேறவில்லை, அழியணும். ஆனால் தேவன் விடலை. அதற்கு காரணம் என்ன? இரக்கம். சரி, புதிய ஏற்பாட்டுக்கு பவுல் சொல்கிறார் பார்ப்போம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம். 1 தீமோத்தேயு 1 எல்லாமே நமக்கு சொன்னது போல நல்ல தெரிந்த வசனங்கள். நான் நினைவூட்டி கொண்டே போகிறேன். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13வது வசனம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13. முன்னே நான் தூஷிக்கிறவனும், தன்னை பற்றி பவுல் சொல்றார், முன்னே நான் எப்படி இருந்தேன்? தூஷிக்கிறவனாயிருந்தேன். அடுத்து துன்பப்படுத்துகிறவனும், நான் துன்பப்படுத்துகிறவனாயிருந்தேன். கொடுமை செய்கிறவனுமாய், நான் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். பாருங்க, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடித்தமான செயலா? தூஷிச்சான், துன்பப்படுத்தினான், கொடுமை செய்தான். இப்போ என்னதான் கொடுக்கணும் இவனுக்கு? நீதி உள்ள தேவன் தண்டனை கொடுக்கணும். ஆனா படிங்க, அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே, நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்ததினால் இரக்கம் பெற்றேன். அங்கே இரக்கம் பெற்றேன். இரக்கம் மட்டும் எனக்கு கிடைக்கலனா என்னுடைய செயல்கள் நிமித்தமாக நான் என்ன பண்ணிருக்கணும்? தண்டிக்கப்பட்டிருப்பேன். அப்போ இரக்கத்தினாலே தகுதியான தண்டனையை கொடாமல், தகுதியான சிக்ஷையை கொடாமல் தேவன் காக்கிறார். அதுதான் இரக்கம். நம்ம அடிக்கடி புலம்பல்ல இருந்து ஒரு வசனத்தை கிருபைக்காக சொல்லுவோம். என்ன ஞாபகம் இருக்கா? புலம்பல் புத்தகத்திலிருந்து கிருபைக்காக ஒரு வசனத்தை அடிக்கடி சொல்லுவோம், மனப்பாடமாகவே சொல்லுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்டார்ட் பண்ணணுமா? சரி, நான் நிர்மூலமாக இருப்பது கிருபையே. அடுத்து அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். அப்போ நாம் நிர்மூலம் ஆகாமல் அழியாமல் இருக்கிறோம். அதற்கு காரணம் கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. காலைதோறும் அது புதியது. நேற்று எனக்கு கிடைத்த இரக்கம் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருந்தது, இன்னைக்கும் இரக்கம். அதுதான் நான் உயிரோடு இருக்கிறேன். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால், நான் பிழைத்திருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரே காரணம் தேவனுடைய இரக்கம். அவருடைய கிருபையினாலே பிழைத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு வேண்டிய இரக்கங்களை தேவன் புதிதாய் தருகிறார். அந்த இரக்கத்தினாலே நமக்கு தகுதியானதை தேவன் தண்டனையாய் கொடாமல் நம்மை காத்து வருகிறார். ஆகவே அந்த இரக்கம் பெரிய இரக்கம், பெரிய இரக்கம். தேவனுடைய இரக்கத்தை யாராவது அளவு போட்டு சொல்ல முடியுமா? இவ்வளவுதான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அந்த இரக்கத்தை புரிவதற்காக ஒரு ஓமை இயேசு கிறிஸ்து சொன்னார். நமக்கு நல்ல தெரிந்த ஓமையை பார்த்து ஒரு சில விஷயங்களை நாம் சிந்தித்து நிறைவேற்ற உதவி செய்யட்டும். மத்தேயு சுவிசேஷத்தில் 18வது அதிகாரம். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஓமை. 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23லேருந்து ஒரு வசனம் படிப்போம். 18:23. எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படிக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். பாருங்க, இங்க என்ன படிக்கிறோம்? அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனது இறங்கி விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னிச்சிட்டான். இவன் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தானா?
10,000 தாலந்து, 10,000 தாலந்து. பைபிளில் நம்ம பல இடங்களில் படிக்கும்போது இந்த 10,000 படிப்போம். இதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அளவு இல்லை, அதான் அர்த்தம். எண்ணிக்கையில் இல்லாதது, அது ஒப்பிட்டு சொல்லும்போது 10,000ன்னு சொல்லுவாங்க. அப்போ எவ்வளவு கடன் பட்டான் அப்படின்னா, ஒரு கணக்குக்காக இயேசுகிறது 10,000 சொல்லுகிறாரே அல்லாமல், இன்னொரு அர்த்தத்தில் என்னன்னு கேட்டால், இதுக்கு அளவே இல்லைங்க. 68ஆம் சங்கீதம், 68ஆம் சங்கீதத்தில் நம்ம இதை படிக்க முடியும். 17ஆவது வசனம். தேவனுடைய ரதங்கள் 10,000ங்கள்னா 10,000 மட்டும்தான் இருக்குமா? என்ன அர்த்தமா இருக்கும்? தேவனுக்கு ரதங்கள் 10,000 மட்டும்தான் இருக்குமா? இல்லை. பல எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள்னு சொல்லும்போது பைபிளில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். நகரமாக்கிய பரம எருசலேம் எடுத்திருக்கும் 10,000 அப்போ தேவதூர்கள் 10,000 பேர் தான் இருப்பாங்களா? இல்லை. எண்ணிக்கைக்கு அடங்காததை சொல்லுவதற்கு 10,000 பயன்படுத்தப்படுகிறது. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அநேக சத்தம் கேட்டேன். அவர்களுடைய இலக்கம், அந்த தூதருடைய இலக்கம் 10,000 இருந்தது. அப்போ என்ன விளங்கி கொள்கிறோம்? பைபிளில் 10,000 என்று சொல்லும் பொழுது சில இடங்களிலே அது எதை காண்பிக்கிறது? எண்ணிக்கைக்கு அளவில் இன்ஃபினைட், அதுக்கு எல்லை இல்லை. அந்த எண்ணிக்கையை தான் இங்கே வச்சு நம்ம சிந்திக்க முடியும். கடன் கொடுத்தான், இந்த கடனை இவன் திருப்பி செலுத்தவே முடியாது. 10,000 நம்ம உன்னதப்பாட்டில் படிக்கிறோம், என் நேசர் வெண்மையும் சிவப்பானவர் 10,000 பேர்களில். அப்படின்னா எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவர் தான் சிறந்தவர். 10,000 மட்டும் கிடையாது, எவ்வளவு பேர் இருந்தாலும். கொரிந்தியரில் பவுல் எழுதுவார், கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் இல்லை. அப்போ எண்ணி கொடுக்க முடியாத ஒரு கடன் ஒருத்தனுக்கு இருக்குது. இவன் போய் கடனை கொடு, அவன் வழி இல்லைங்கிறான். இல்லை, உன் மனைவி எல்லாத்தையும் விற்று நீ கொடு. அப்போ இவன் காலில் விழுந்து வணங்கும் போது இறங்கி அவனுக்கு மன்னித்து கடனையும் அவனுக்கு ரத்து பண்ணி விடுகிறான். இது ஒரு இரக்கத்தின் செயல். இது எதை நமக்கு நினைப்படுகிறது என்றால், தேவன் நமக்கு அப்படித்தான் பண்ணார். நான் செஞ்ச பாவத்துக்கு கணக்கை என்னால் கொடுக்க முடியுமா? முடியாது. ஒருவேளை நான் ஞாபகம் வச்சு சில கணக்கு கொடுப்பேன், ஆனால் கர்த்தர் கணக்கு பார்த்தா அது கணக்கிலே இல்லை. 10,000 ஆனாலும் பிழைச்சிருக்கிறேன். என்ன காரணம்? இரக்கம். அதான விஷயம். கணக்கில் அடங்காத பாவங்களும் அக்கிரமங்களும் நம்மகிட்ட இருந்தாலும் நம்ம பிழைச்சிருக்கிறோம். என்ன காரணம்? தேவன் இறங்கி இருக்கிறார். இறங்கி அந்த கடனை மன்னிச்சது போல இரக்கத்தினாலுமே தப்ப விட்டுருக்கிறாரு. தேவன் தப்ப விட்டார். இவ்வளவு பெரிய ஒரு இரக்கம். இது எதை காண்பிக்கிறது? கொலோசியரில் படிக்கிறோம், நமக்கு எதிரடியாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை கொலைத்து போட்டார், சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். நமக்கெல்லாம் என்ன கடன் இருந்ததுன்னா, பாவம் என்கிற பெரிய கடனில் இருந்தோம். நம்ம துவக்கத்தில் சிந்தித்தோம், எல்லாரும் பாவம் செய்து. அப்போ யாரெல்லாம் அடிக்கப்படணும், யாரெல்லாம் தண்டிக்கப்படணும்? எல்லாரும் தான். அப்போ பிழைத்திருக்கும் என்ன காரணம்? இரக்கம். நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக தேவன் நமக்கு செய்யலை, நம்முடைய கிரியைகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் தக்கதாக தேவன் சரி கட்டலை. தேவன் இரக்கத்தினாலே நம்மை தப்ப விட்டுருக்கிறார். அது எவ்வளவு? 10,000 கணக்கு கிடையாது. அதிலிருந்து இவன் விடுதலை கொடுத்தது போல தேவன் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அப்படி விடுதலை கொடுப்பதற்கு அவர் ஒரு கரையம் கொடுக்க வேண்டியிருந்தது. சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி, தம்முடைய ஜீவனை கொடுத்து
தப்ப விட்டார். அது விசுவாசிக்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிறோம். இந்த எளிமையான விஷயத்தை கூட செய்யாமல் யாரும் இன்றைக்கு இங்கே இருப்போமானால் கர்த்தர் உணர்த்துகிறார். இரக்கம் பெரியது. அவர் நீதி உள்ளவர், இரக்கம் உள்ளவர். இரக்கம் உள்ளதனால் தப்ப வைக்கிறாரு. மன்னிப்பை நாம் நிராகரிக்கும் பொழுது அந்த இரக்கத்திற்கு நம்ம தகுதி இல்லாமல் போயிடுவோம். ரட்சிக்கப்படுவதற்கு இரக்கம் தேவன் வைத்திருக்கிறாரு. செய்ய வேண்டுவது என்ன? ஆண்டவரே, மன்னிக்க முடியாத பாவி நான், என் பாவத்தை நான் எந்த வகையிலும் சரிப்படுத்த முடியாது. ஆனால் இரக்கமாக நீர் சிலுவையில் உம்முடைய இரத்தத்தை சிந்தி உம்முடைய சரீரத்தை கொடுத்து எனக்காக மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் செழுந்தீர். அந்த கிருபைக்கு நான் என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள விசுவாசிக்கிறேன். அப்படி விசுவாசிக்கும் பொழுது அந்த கிருபைக்கு நம்ம சொந்தக்காரர் ஆயிடுறோம். அந்த கிருபையினால தேவன் நம்மை தண்டிலிருந்து தப்புவி மட்டுமல்ல, நமக்கு நித்திய ஜீவனையும் அவர் கொடுத்து நம்மை காப்பாற்றி பிள்ளைகளாக மாற்றாரே. இந்த நாளில் இந்த இரக்கத்திற்கு நம்ம சொந்தமாகணும். அப்படி யாராவது இங்கே இருப்பீங்க, அந்த முடிவு எடுக்காமல் இருந்தீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுவானால் இந்த நாள் அந்த ரட்சிப்பின் நாளாய் மாறட்டும். தேவனுடைய இரக்கத்தை சொந்தரித்து கொள்வோம். அதை பரியாசம் பண்ணியோ இல்லை என்றால் அதை பொருட்படுத்தாமல் விட்டு விடவோ கூடாது. சரி, இப்போ இவனுக்கு கணக்கில் 10,000 தாலந்த கடன்லேருந்து ரத்து பண்ணிட்டாரு. இப்போ சந்தோஷமாக இருக்குமா, சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா? நம்ம இது எப்படி அப்படியே நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். நம்ம ஒரு ஆள்கிட்ட 10 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டோம். நோட்டெல்லாம் போட்டாச்சு, ப்ராமிஸ் நோட்டு எல்லாமே கொடுத்தாச்சு. கட்ட வேண்டிய நாள் வந்து கட்ட முடியலை. சும்மா விடுவாங்களா? வர்றாங்க, நீங்கள் செக்கு கொடுத்தீங்க, ப்ராமிஸ் நோட்டு கொடுத்தீங்க, இதெல்லாம் கொடுத்தீங்க, அடமானம் கொடுத்தீங்க, கட்ட வேண்டிய தொகையை நாள் வந்துருச்சு, நீங்கள் கட்டலை. எங்கெல்லாமோ அங்கலாச்சு ஓடுறோம், கட்டுறதுக்கு வழியே இல்லை. உடனே அந்த ஆள் நம்மகிட்ட சொல்கிறாரு, உலகப்புறம் மக்கள் என்ன சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வட்டியை கொடுக்க வேண்டாம், அசலை மட்டும் கொடுங்க. சில சொல்லுவாங்க பாதி வட்டி கொடுங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அதனால் அசல் நீங்கள் மொத்தமாக கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. இப்படி ஒருத்தர் சொன்னால் அந்த மனுஷனுக்கு ஊர் நல்ல பேர் இருக்குமா இருக்காதா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சிவகங்கையில் நல்ல மனுஷன், வட்டி கொடுத்தா கூட ஒரு இரக்கம் உள்ள மனுஷன், கஷ்டப்படுறதை பார்த்தாரு, வட்டியை தள்ளிட்டாருங்க. முதல்ல கூட மொத்தமாக கேட்கலைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டாருங்க, நல்லவன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன படிக்கிறோம்? வட்டியை மட்டும் தள்ளலை, ஒட்டுமொத்த அசலையும் தள்ளிட்டாரு. அப்படி 10 லட்ச ரூபா கடன் பட்ட நமக்கு வட்டியும் வேண்டாம் முதலும் வேண்டான்னு ஒருத்தர் சொல்லிட்டா நம்ம மனசில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், எவ்வளோ ஆனந்தமாக இருப்போம். ஆனால் இந்த மண் செஞ்சதை பாருங்கள், இப்படித்தான் ஆண்டவர் நமக்கு தள்ளுபடி பண்ணிட்டார். திரும்ப வருவோம். அவனுக்கு மன்னித்து விட்டான், இறங்கினான், விடுதலை பண்ணினான், மன்னிச்சிட்டான். 28ஆம் வசனம், மத்தேயு 18:28. மத்தேயு 18:28. அப்படி இருக்க இவனுக்கு 10,000 தாலந்து கடன் ரத்து ஆயிடுச்சு. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர்கள் ஒரு, இப்ப இவன் கூட வேலை பார்க்கிற இன்னொரு வேலைக்காரனை பார்க்கறான். அவன் இவன் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறாரா? 100 வெள்ளிக்கு. இதை வேத பண்டிதர் சொல்லும்போது இது அவ்வளவு எளிமையான பணமெல்லாம் இல்லை. ஒரு 3 மாதம் வேலை பார்த்தா என்ன சம்பளம் கிடைக்குமோ அவ்வளவு சம்பள தொகை இருக்குது. இப்போ இந்த கடனை எல்லாம் ரத்து பண்ணி விடுதலை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாய் வரும்போது வர்ற வழியில் பார்க்குறான். இந்த சந்தோஷமான நிலையில கூட என்ன செஞ்சான் பாருங்க, அவனை பார்த்து பிடித்து அவனை பிடித்து தொண்டையை நெரித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும், நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேணும் அப்படிங்கிறான். இவன் சொல்கிறான் அதற்கு. அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன், எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறேன் அவனை வேண்டிக் கொண்டான். இதே வார்த்தை இவன் சொன்னானா சொல்லலையா? கொஞ்சம் முன்னால இவன் இந்த வார்த்தையை சொன்னா, அதே வார்த்தை இப்ப இவங்கிட்ட இன்னொருத்தன் சொல்றான். இப்ப என்ன செய்யணும்? இவன் இப்படித்தான் நம்மளும் ஒரு நாள் கெஞ்சி கதறணும், இப்படித்தான் நம்மளும் காலில் விழுந்து ஒருத்தன்ட்ட கெஞ்சினோமே. நமக்கு எவ்வளவு பெரிய மன்னிப்பு, எவ்வளவு பெரிய இரக்கம் அப்படிங்கிறத இவன் செயலில் காமிக்கலை.
என்ன சொல்றான் பாருங்க. அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். பாருங்க, இரக்கத்தை குறித்து இயேசு கிறிஸ்து இங்க பேசுகிறாரு. ஒருவனுக்கு பெரிய இரக்கம் கிடைச்சது, ஆனா தன்னிடத்தில் கொஞ்சம் கடன்பட்ட ஒருவனுக்கு இறங்காமல் அவனுக்கு அவகாசம் கூட கொடுக்காம எங்க போய் போட்டான்? ஜெயிலில் போட்டாச்சு. ஜெயிலில் போனதுக்கு அப்புறம் கடன் கொடுக்க முடியுமா? அவனுக்கு முடியாது. என்ன விஷயம்? என் பணம் வராட்டாலும் பரவாயில்ல, நீ எங்கே இருக்கணும்? நீ ஜெயிலரு. இரக்கம் எப்படி வேலை செய்து பாருங்க. சரி, 31ல நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். இவன் நினைச்சிட்டு இருக்கலாம் யாருக்குமே தெரியாது, இதெல்லாம் ராஜாவுக்கு தெரியவா போகுது. ஆனால் உடனடியாக பார்த்து வருத்தப்பட்டு என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் போய் சொல்லிட்டாங்க. அப்புறம் நடந்தது, அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். என்னை நீ வேண்டிக் கொண்டாய், நீ என்கிட்ட கேட்டுக்கொண்டாய், அதனாலே நான் முழு கடனையும் உனக்கு மன்னித்து விட்டேன். அடுத்து, நான் உனக்கு இறங்கினது போல. இதுதான் இரக்கத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நியாயப்படி கடனை இவன் கட்டாமல் போன பொழுது என்ன செஞ்சிருக்கணும்? காவல்ல போட்டிருக்கணும். அதான் இவன் செஞ்சான். 10,000 தாலந்து வாங்கின கடனை உன்னால கட்ட முடியல, நீ செய்தது மாதிரி உனக்கு செஞ்சிருக்கணும். கடைசி காசை கொடுக்கிற வரைக்கும் காவல போட்டிருக்கணும். நான் என்ன செஞ்சேன்? இறங்கினதுனால நான் உனக்கு மன்னித்தேன். நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? அதான் இரக்கம். தண்டனை கொடுத்துருக்கணும், அவனை சரியாக மாட்டி இருக்கணும், சிக்க வச்சிருக்கணும். செய்யல இறங்கி விடுவித்தான். அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்குமளவும் உபாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்புதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார். இப்போ இரக்கத்தில் நம்ம ஒன்றை ஞாபகப்படுத்தி கொண்டோம். தேவன் அனுதினமும் புதிய இரக்கங்களை கொடுப்பதனால்தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். பெரிய இரக்கமாக சிலுவையிலே தேவன் ஒரு விடுதலையை கொடுத்தார். அன்றாட வாழ்க்கையிலும் தேவன் இரக்கங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இரக்கம் என்பது மனம் இறங்குவது மட்டுமல்ல, அது செயலிலும் வருகிறது. ஒரு கருணையோடு, ஒரு பரிவோடு. இரக்கம் என்பது ஏதோ ஒரு குணம் மட்டுமல்ல, அது செயலும். அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அவன் இறங்கினான், மன்னித்தான், விடுதலை பண்ணினான். அப்படி கர்த்தர் நமக்கு செஞ்சார். இப்போ நமக்கெல்லாம் இரக்கம் இன்னும் வேணுமா வேண்டாமா? இரக்கம் வேணும். இரக்கம் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. அந்த இரக்கத்தை பெறுவதற்கும் நமக்கு தெரிந்த சில வசங்களை பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். இரக்கம் நமக்கு வேணுமா? வேணும், கண்டிப்பாக வேணும். தேவன் நம்ம செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கும் தகுதியான கூலியை கொடுத்தால் நம்ம யாரும் இருக்க முடியாது. அப்போ இரக்கம் வேணும், தினமும் வேண்டும். இரக்கத்தை நம்ம பெறுவதற்கு நமக்கு அறிமுகமான மிகவும் பரிச்சயமான ஒரு சில வசனங்களை நம்ம பார்த்து நிறைவு செய்வோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறாரே, அதில் 7ஆம் வசனம். அப்போ இரக்கம் யாருக்கு கிடைக்கி, யாரு பெறுவாங்க? சரி, இப்போ நான் இரக்கம் பெறணும் அப்படின்னா என்கிட்ட என்ன இருக்கணும்? எவ்வளோ ஈஸியாக ஆண்டவர் சொல்ல பாருங்க. இரக்கம் வேணும் நீங்கள் சொல்கிறீங்களே, உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்? அதான் ஆண்டவர் சொல்கிறாரு. இரக்கம் பெற வேண்டும் என்று இருக்கிற நீங்கள் இரக்கத்தை கொண்டிருங்கள். இரக்கம் உங்கள்கிட்ட இருக்கட்டும். அப்போ இரக்கம் பெறுவதற்கு என்னிடத்தில் இரக்கம் வேண்டும். லூக்கா சுவிசேஷத்தில், லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், 36ஆம் வசனம். லூக்கா 6. உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். ஒரு எடுத்துக்காட்டும். பிதா இரக்கம், உங்க அப்பா இரக்கமா இருக்கார், நீங்க அவருடைய பிள்ளை, நீங்க எப்படி இருங்க? பொதுவாக சொல்லுவாங்க, யாராவது ஒரு சின்ன பிள்ளை, நீங்கள் உங்கள் ஊர்லேயும் எங்கள் ஊரில் எல்லா ஊர்லேயும் ஒரு மாதிரி தான் இருக்கும்.
சில சின்ன பிள்ளைங்க துருன்னு ரொம்ப குறும்பு பண்ணிருப்பாங்க, சேட்டை பண்ணுவாங்க. அப்போ அந்த பிள்ளையை சொல்லும்போது யாரை சொல்லுவாங்க தெரியுமா? அதிகமாக இவன் யாரு மகன், அப்படித்தானே இருப்பான். சேட்டை பண்ணுறது யாரு? பிள்ளை. பேர் வாங்குறது யாரு? அப்பா. அப்பா மாதிரி பிள்ளை இருக்கிறான். சில அப்பாவுடைய குணம் அப்படியே பிள்ளைக்கு இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, உணர்த்து சொல்லுவாங்க, இவன் இன்னாரு பையன், ஓ அவர் பையனா நீ, அதான் இப்படி இருக்கிற. இந்த பிள்ளை ரொம்ப வாய் பேசிட்டு இருக்கிறாள், யாரு மகா? ஓ அந்த சிஸ்டர் மகளா? அது பேசத்தான் செய்யும் இல்லை? அப்போ இயல்பாகவே ஒரு பெற்றோருடைய குணம் பிள்ளைகளுக்கு வருகிறது. அதான் சொல்றாரு, அந்த பிதா எப்படி இருக்காரு? இரக்கமா இருக்கிறாரு. நீங்க அவருடைய பிள்ளைங்க, நீங்கள் என்ன செய்யுங்க? இரக்கமா இருங்க. இந்த வசனம் துவங்கும் போது ஆகையால்னு துவங்குறாரு. ஆகையால் எதனால? முந்தின வசனம் கடைசி வார்த்தையை மட்டும் படிங்க. வெரி குட். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு. யாருக்கு நன்மை செய்கிறாரு? துரோகிக்கு நன்மை செய்கிறாரு. நன்றி இல்லாதவங்களுக்கு நன்மை செய்கிறாரு. அவருக்கு நீங்க பிள்ளைகள், அதனால அவர் இரக்கமாக இருப்பது போல நீங்களும். அப்போ முதலாவது இரக்கம் நாம் பெறணும் அப்படின்னா, எனக்கு இரக்கம் வேண்டும் என்றால் என்னிடத்தில் இறக்க வேண்டும், என்னிடத்தில் இறக்க வேண்டும். அடுத்து நமக்கெல்லாம் மனப்பாடமாய் தெரிந்து நீதிமொழிகள் புத்தகம் 28:13. நீதிமொழி 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். சரி, இப்போ இறக்கம் எனக்கு கிடைக்கும், நான் என்ன செய்யணும்? இந்த வசனத்தின்படி முதல்ல சிந்திச்சோம், என்கிட்ட இறக்கம் இருக்கணும், என்கிட்ட இறக்கம் இருக்கணும். இந்த வசனத்தின்படி பாவங்களை, என் பாவங்களை என்ன செய்யக்கூடாது? மறைக்கக்கூடாது. அடுத்து என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். அப்புறம் விட்டு விட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? பார்த்தீங்களா, ஆண்டவர் இறக்கத்திற்கான வழியை நமக்கு சொல்லி தராரு. உன் பாவத்தை நீ மறைச்சு வைக்காத, நீ வாழ்வடைய மாட்ட. என்ன பாவம் இருந்தாலும் அறிக்கை செய், விட்டு விடு, உனக்கு என்ன கிடைக்கும்? இரக்கம் கிடைக்கும். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஞாபகப்படுத்தி தராரு, நான் இரக்கம் தர்றேன், பெரிய இரக்கம், ஃப்ரெஷ்ஷாக புத்தம்புது, தினம் தினம் இரக்கங்களை தர்றேன். ஆனால் நீ பாவத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தால் இரக்கம் கிடைக்காது. அந்த பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டுரு, உனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு கிடைக்கும். நிறைவாக எபிரேயர் நிருபத்தில், எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம், நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. எபிரேயர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதலால், இங்கேயும் ஆதலால்னு படிக்கிறோமே, எதனால? 15ஆம் வசனத்தில் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறாரு. நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து பரிதபிக்க கூடியவர். அவருக்கு தெரியும் வேதனை என்ன, அவருக்கு தெரியும் கைவிடப்படுதல் என்ன, அவருக்கு தெரியும் ஒரு உலகத்தில் உபத்திரப்படுதல் என்ன, அவருக்கு தெரியும் பசி என்ன, அவருக்கு தெரியும் ஒரு மனிதராலே துன்புறுத்தப்படுதல், உதாசீனப்படுத்தப்படுதல், பரிகாசமானப்படுதல், எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் தான் யாராக இருக்கிறாரு? நமக்காக இருக்கிற பிரதான ஆசாரியர். எல்லாம் அவருக்கு தெரியும், சோதனை அவருக்கு தெரியும். ஆதலால் படிங்க, நாம் இரக்கத்தை பெற அவர் இருக்கிறாருங்க. எல்லாம் அவருக்கு தெரியுங்க, உதவி செய்ய அவருக்கு தெரியும். இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் எங்க போகணுமா? கிருபாசன தண்டை போகணுமா? கிருபாசன தண்டை. நமக்கு ஒரு கிருபாசனம் இருக்குது, நமக்கு ஒரு இரக்க ஆசனம் இருக்குது. அப்ப கிருபையை பெற நாம் எங்க போகணும்? கிருபாசனத்திட்ட போகணும். எப்படி போகணும்? தைரியமாய் போகணும். இப்போ நமக்கு இரக்கம் கிடைக்குமா? இரக்கம் கிடைக்க என்ன செய்யணும்? நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்து பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்து விட்டுடணும். மூன்றாவது தைரியமாய். ஏன் தைரியம்? அங்கே இருக்கிற யார் இருக்கிறா? நமக்கு ஏற்ற பிரதான ஆசாரியர் இருக்காரு. நம்முடைய கஷ்டங்களில் பரிதபிக்கிறாரு. நம்ம நிலையை பார்த்து யார் துடிதுடிக்கிறாங்களோ அவர் துடிதுடிக்கிறாரு.
அவர் உதவி செய்ய வல்லவர். நமக்கு ஒரு கிருபாசனத்தை வச்சிருக்காரு. அந்த கிருபாசனத்தண்டை தைரியமே போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? இரக்கம் கிடைக்கும். இரக்கம் கிடைக்கும். நான் நிறைவாய் சொல்லி முடிக்கிறேன். நல்ல சமாரியன் ஓமையில் வழியில் குற்றூராய் கிடக்கிறான். லேவியன் வந்தான், ஆசாரியன் வந்தான். என்ன பண்ணாங்க? அவங்க பார்த்து ஒதுங்கி போயிட்டாங்க. ஒரு சமாரியன் வந்து மனதுருகி கிட்ட வந்து காயங்களை கட்டி செஞ்சு எல்லாம் நமக்கு தெரியும். கடைசியில் இந்த ஓமையை முடிக்கிறாரு. இந்த 3 பேரில் இவனுக்கு யார் பிறனாயிருந்தான்? அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? அவன் 3 பேர் வந்தாங்க. லேவியன் வந்தான், ஆசாரியன் வந்தான், அடுத்து ஒரு சமாரியன் வந்தான். 2 பேரும் ஒன்றும் செய்யலை. 3ஆவது என்ன பண்ணார்? காயத்தை கட்டினார், எண்ணெயை ஊற்றினார், அவர் கழுத மேலே ஏற்றி வச்சார், சத்திரத்தை கொண்டு போனார், ஒரு நாள் தங்கினார், புறப்பட்டு போகும்போது கையில் இருக்க 2 பணத்தை கொடுத்தாரு. இனிமேல் என்னான நான் தான் பொறுப்புன்னு பொறுப்படுத்திக்கிட்டாரு. இப்போ கேட்குறாரு, இந்த 3 பேர் வந்தாங்களே, இவர் யார் பரன்? என்ன பதில் சொன்ன பாருங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் பார்த்து முடிச்சிருவோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 36வது வசனம். கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய்? அதாவது எவன் இவனுக்கு பக்கத்தில் உள்ளவன், எவன் அயலகத்தான் அப்படின்னு ஆண்டவர் கேள்வி இயேசுக்கு கேள்வி கேட்கிறாரு. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? பதில் நல்லா கவனிங்க. அதற்கு அவன் அவனுக்கு இரக்கம் செய்தவனே. அவனுக்கு இரக்கம் செய்தவனே. அப்போ இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கம் கிடைக்கும் பைபிள்ல படிச்சோமே. அப்போ இரக்கம் உள்ளவன் என்ன செய்வான்? உதவி செய்வான். உதவி செய்வான். இப்போ சபையில் நம்ம எத்தனை பேர் இருக்கிறவங்க பெரிய விஷயம் கிடையாது. அதிகமானவங்க இருப்பது ரொம்ப நல்லது, ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லலை. குறைவாக இருப்பது சாபம் என்றல்ல. இப்போ நாம் இரக்கம் கிடைக்கணும்னா முதல்ல ஏன்ட்ட என்ன இருக்குன்னு படித்தோம்? இரக்கம் உள்ளவன் இரக்கம் பெறுவான். அப்போ என்கிட்ட இரக்கம் உண்டு அப்படிங்கிறத எப்படி காமிக்கணும்? அதுதான் நல்ல சமாரிய ஓமை. வெளியில் போக வாய்ப்பு இல்லாட்டிலும் பரவாயில்ல, நம்ம சபையில் உள்ளவங்களே ஒருவர் மேலே ஒருவர் எப்படி இருக்கணும்? இரக்கமாக இருக்கணும். இரக்கமாக இருந்து நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை மற்றவர்களோடு நம்ம பகிர்ந்து கொள்ளணும். ஒரு ஹாஸ்பிட்டல் உடம்பு செல்லாமல் இருக்கிறாங்களா, இரக்கம் வச்சு அவங்கள போய் பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு நேரம் உணவை நம்ம செஞ்சு கூட கொடுக்கலாம். அவங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு செஞ்சு இன்றைக்கி நாங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேங்க அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இல்லை உங்கள் கூட தங்கிறதுக்கு இன்றைக்கி யாரும் இல்லைங்க, நான் இன்றைக்கி போய் தங்குறேன், நீங்கள் இன்னொரு நாள் தங்குங்க, நீங்கள் இன்னொரு நாள் தங்குங்க. இப்படியெல்லாம் நம்முடைய கருணையும் பரிவையும் நம்ம காட்டணும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவாங்க. நம்மகிட்ட இரக்கம் இருக்குன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? இந்த செயல் மூலமாக தான் நம்ம செய்யணும். ஒருவேளை ஒரு சகோதரன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நான் பெரிய பணக்காரம் இல்லை, ஆனால் கூட தேவன் எனக்கு வாய்ப்பை கொடுத்தால் என்னால் முடிந்த சில உதவிகளை கைமாறு கருதாமல் கொடுக்கணும். அதுதான் நம்ம சங்கீதத்தில் நீதிமன்றம் படிக்கிறோம். கடன் வரணுங்களே இறங்கி, ஆமாங்க, இறங்கி கடன் கொடுக்குறான். லாபத்தோடு கடன் கொடுக்கல, இறங்கி கடன் கொடு. ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே, இவங்க நிலைமை இவ்வளோ பரிதாபமாக போயிடுச்சே அப்படின்னு இறங்கி 100 கொடுத்து 200 வாங்கணுங்கிற ஆதாய நோக்கத்தோடு அல்ல, இறங்கி கடன் கொடுக்கணும். அப்போ இரக்கமாக இருந்து சில பண உதவிகள் நம்ம செய்யலாம். ஆறுதலாக போய் பார்த்து 2 வார்த்தைகள் அவங்களோட பேசிட்டு வரலாம். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். சகோதரனே சகோதரியே உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு உண்மையாக சொல்ல. இதெல்லாம் எதை காட்டுகிறது? நம்ம இரக்கமாக இருக்கோங்கிறத காட்டுறது. நம்முடைய பிதாவை போல நாமும் இரக்கம் உள்ளவர்கள் என்பதை காட்டுகிறது. அடுத்ததாக இதன் மூலமாக நம்ம இரக்கத்தையும் பெறுகிறோம். ஆகவே இந்த இரக்கம் உள்ள தேவன் தம்முடைய இரக்கத்தை நம்முடைய பிள்ளைகளை நமக்கு தரட்டும். நாம் ஒருவருக்கொரு இரக்கமாக இருக்கதை பார்த்து சிவகங்கையில் அநேக தேவனை அறியணும். ஒருவேளை சூழ்ச்சி சொல்ல வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், ஒரு பப்ளிக் மீட்டிங் போடுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், ஒரு ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கு, ஒரு சுவிசேஷ புத்தகத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஏன் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை பற்றி சொல்லுவது கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்ன வாய்ப்பு இருக்குது தெரியுமா? நம்ம 10 பேர் இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் இரக்கமாக இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? உங்கள் வீட்டில் சோமலாம் இருக்கும்போது சபையாரை வந்து பார்த்தா யாரும் தடுப்பாங்களா? நீங்கள் உங்கள் சபையில் ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகும்போது யாரும் நிறுத்துவாங்களா? நிறுத்த மாட்டாங்களே. இதெல்லாம் எதை காட்டுகிறது? நம்முடைய பிதாவை காட்டுகிறது.
அவள் பாவத்தை மறைக்காமல் அறிக்கை செய்து விட்டு விடணும். நமக்கு பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு, தைரியமாய் கிருபாசனத்தண்ட போகணும். இரக்கம் நாம் கொண்டிருக்கணும். அவர் இரக்கம் நமக்கு தருவார், தினந்தோறும் தருவார். அப்படி இரக்கமுள்ள தேவன் இரக்கங்களை தந்து நம்மை ஆதரிப்பாராக. அவருடைய வருகை எதிர்நோக்கி இருப்போம். பெரிய ஒரு இரக்கம். நரகத்துக்கு ஆக்கினைக்கு நம்மை தப்ப விட்டு, அதுதான் நம்ம தகுதியானவங்க, தப்ப விட்டு பரலோகத்தில் நித்திய ஜீவன். இப்போவே நம்ம சொந்தக்காரர் தான், அந்த பரலோகத்தை சுதந்திரிக்க போகிறோம். இரக்கம், பெரிய இரக்கம். இதை எதிர்பார்த்து கொண்டு அனுதினமும் புதிய இரக்கங்களை பெற்று வாழ தேவன் உதவி செய்வாராக. அவருடைய நாமத்திற்கு சதாகாலம் மகிமை உண்டாவதாக. ஆமென்.